வந்து ஆந்திராவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல கூட்டத்தில் இருக்கக்கூடிய குஜராத் அதே போல பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்ற மாநிலத்தின் தமிழ்நாடு இந்த பட்ஜெட்ல இடமே போடல அப்படின்னு. நான் இப்போ ஆந்திராவிலிருந்து தான் வர்றேன். விஜய் உங்களுக்கு பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி இங்கே ஜிதேந்திர பிரசாத் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸில் பட்ஜெட்டை கொடுத்தாரோ அதே போல தான் ஆந்திராவில் விஜயவாடாவில் நான் அந்த பிரஸ் கொடுத்துட்டு தான் வர்றேன். இங்கே ஒரு பட்ஜெட் என்பது இந்தியாவுக்கான மாநிலம் தேசியம் முழுவதுக்கான பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள். அவங்க என்ன இங்கே இருக்கிற 30 மாவட்டங்களினுடைய பெயர்களையும் சொல்கிறாங்களா, நாமக்கலை சொன்னாங்களா, கோயம்புத்தூரை சொன்னாங்களா, அதே போல் ஏன் யூபி பேர் சொல்லியிருக்கோமா, உத்தரப்பிரதேஷ் பிஜேபி ஆளுகின்ற அரசாங்கம் யூபி பேர் சொல்லியிருக்கிறோமா, குஜராத்தினுடைய பேரை சொல்லியிருக்கிறோமா? இது வந்து அப்படி அல்ல. பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கான பட்ஜெட். கிழக்கிந்தியா என்று சொல்லக்கூடிய கிழக்கிந்தியா இன்னும் அதிகமாக டெவலப் பண்ண வேண்டிய பகுதியாக இருக்கிறது. பீகார் ஆகட்டும், ஜார்க்கண்ட் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், ஒரிசா ஆகட்டும், ஆந்திர பிரதேஷ், அங்கு வந்து இன்னும் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த கவனம் கொடுப்பதற்கான அந்த மாநிலங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால மட்டும் தமிழ்நாடு குறிப்பிடன்றதுனால தமிழ்நாட்டுக்கு உரிய பட்ஜெட் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ஏன்னா இப்போ சென்னை மட்டும்தான் பட்ஜெட் சொன்னாங்க, கோயம்புத்தூர் பற்றி சொன்னாரா? அப்போ கோயம்புத்தூர் புறக்கணிக்கப்படுகிறதா அர்த்தமா? மதுரை புறக்கணிக்கப்படுகிறதா அர்த்தமா? திருநெல்வேலி புறக்கணிக்கப்படுகிறதா அர்த்தம்? அப்படி அல்ல. பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கான பட்ஜெட்டாக தான் பார்க்க வேண்டும். அதிக நிதி கொடுக்கப்பட்டதா குறிப்பா 6000 கோடிக்கு ஒதுக்கப்பட்டு நீங்க சொல்றீங்க. இடங்கள் தேர்வு செய்யணும் மத்திய அமைச்சர் அஸ்வினி சொல்றாங்க. ஆனா ஒரு அமைச்சர் வரைக்கும் அமைச்சர் இடம் தேர்வு செய்ய நாங்க தயாரா இருக்கலாம், நிதி தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இடத்தை கொடுத்தா நிதி ரெடியாக தானே இருக்கு. ஏற்கனவே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் இடம் கேட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அக்யூசேஷன் எடுத்து லேண்ட் அக்யூசேஷன் எடுத்து இன்னைக்கு வரலும் இடத்த கொடுக்கல. இது நம்ம இருக்கிற சென்னை ஏர்போர்ட்டினுடைய 200 ஏக்கர் இடம் கேட்டிருக்கிறோம். அந்த இடத்தையும் இன்னைக்கு வரலும் அவங்க கொடுக்காம இருக்கிறார்கள். அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர்லேருந்து சத்தியமங்கலத்திற்கு இடத்தை எடுத்து 2 வருஷம் ஆகுது. இன்னும் இடத்த வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கல. இது மாதிரி நான் சின்ன உதாரணங்கள் சொல்றேன். இது மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே இவர்கள் கேம் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இடத்தை எடுத்து விவசாயிகள் 2-3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு மேலாவது அக்யூசேஷன் முடிஞ்சு, ஆனால் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் அரசியலுக்காக வைத்திருக்கிறார்கள். அதனால திமுக மக்களுடைய விரோதமாக இருக்கிறது. திமுக அபிவிருத்திக்கு விரோதமாக இருக்கிறது. திமுக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது.